இங்கே பாருங்கள், கடல் தண்ணி க்ரீன் கலராக அலையே இல்லாமல் ஏதோ ஒரு ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி இருக்குது. நானே பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் பார்க்குறேன். அதுக்குள்ளே ட்ரெயின் வருது பாருங்கள், அப்படியே வெளியில் வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Annams ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ராமேஸ்வரத்தை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சமீபத்தில் காசிக்கு போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா. காசிக்கு முதல் தடவை போகிறவங்க கண்டிப்பாக ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். நாங்கள் இப்போ 2வது தடவை தான் காசிக்கு போனோம். இருந்தாலும் ராமேஸ்வரம் போகணும்னு நினச்சிட்டோம். அதனால சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து தான் ராமேஸ்வரத்துக்கு போனோம். எங்கள் ஊர்லேருந்து ராமேஸ்வரம் ரொம்ப பக்கம், ஒரு 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து மத்தியானம் 12 மணிக்கு கிளம்பினோம். ராமேஸ்வரத்துக்கு 3 மணிக்கு போயிட்டோம். லிவரேஜ் அகாடமிலேருந்து சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அவங்க ஃப்ரீயாக 7 டெமோ கிளாஸஸ் கூட எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அவங்க கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க 11th 12th சிபிஎஸ்சிக்கும் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ராமேஸ்வரத்துக்கிட்ட வந்துட்டோம். மண்டபம் வந்துருச்சு பாருங்கள். ரோடு பக்கத்துலேயே கடல் தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ராமேஸ்வரம் கடலோட அழகே அலையே வராது, அப்படியே அழகாக இருக்கும். இப்போ ராமேஸ்வரம் பிரிட்ஜு வரும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே போனதும் நாங்கள் நிறுத்தி நாங்கள் என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பிரிட்ஜில் ஏற போகிறோம். ராமேஸ்வரத்துக்கு அழகே அந்த பிரிட்ஜு தான் பாருங்கள். இப்போ ஏறியாச்சு. அந்த பிரிட்ஜில் 2 பக்கமும் கடல் தெரியுது. நான் நடுவில் போய் அந்த பிரிட்ஜு தொங்கு பாலமெல்லாம் காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், பாம்பன் பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாம்பன் பிரிட்ஜோட நடு பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்கள், ரோட்டில் மயில் போயிட்டே இருக்குது பாருங்கள், கிராஸ் பண்ணுது. இங்கே எப்படி மயில் இருக்குதுன்னு தெரியல. பாருங்கள், அழகாக நடந்துட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த பாம்பன் பாலம் 2018 வந்த வெள்ளத்தில் ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் வந்தபோது மண்டபத்திலே ட்ரெயின் இறக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் பஸ்ஸில் தான் ராமேஸ்வரம் போனோம். இப்போ அந்த வேலைகளெல்லாம் முடிஞ்சு இப்போ சரி பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரெயின் எல்லாம் கூட வந்துச்சு. நான் அதெல்லாம் கூட பார்த்தேன். நான் பக்கத்தில் போய் நம்ம அதெல்லாம் நல்லா க்ளோஸாக பார்ப்போம். இப்போ கூட ஏதோ வேலைகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Annams ரெசிபீஸ். இன்றைக்கி நான் ராமேஸ்வரத்தில் பாம்பன் பிரிட்ஜில் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா காசி போயிட்டு ராமேஸ்வரம் போகணுன்னு சொல்லுவாங்க. அதனால ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜை பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாருக்குமே, இது ஒரு ஃபேமஸ் பிரிட்ஜு. பாருங்கள், கடல்லையே இருக்குது. நான் ட்ரெயினில் வரைச்சி இந்த மாதிரி பார்க்க முடியாது. இந்த தடவை தான் சரி இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், கடல் தண்ணி க்ரீன் கலராக அலையே இல்லாமல் ஏதோ ஒரு ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி இருக்குது. ராமேஸ்வரம் கடலில் ரொம்ப அலை வராது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. மற்றதெல்லாம் என்ன பார்க்குறோங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். டிராஃபிக் ரொம்ப இருக்குது. இந்த பிரிட்ஜு பாருங்கள் எவ்வளோ நீளம் போகுது. இது ஃபுல்லுமே கடலில் தான் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர்னு எனக்கு தெரியல, ரொம்ப நீளமாக இருக்குது. இப்போ கடலுக்கு இந்த பக்கம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நிறைய போட்டு இருக்குது. எவ்வளோ போட்டு இருக்குது பாருங்கள். காற்று ரொம்ப அடிக்குது. நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல, அப்படி சூப்பராக அடிக்குது காற்று. ரொம்ப நல்லா இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா பருந்துன்னு நினைக்கிறேன், நிறைய பறக்குது. அந்த சைடு அந்த சைடு நிறைய பருந்து பறக்குது.
இந்த இடத்துல தாங்க ட்ரெயின் போகும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தபோது இந்த பிரிட்ஜு வெள்ளத்தில் ரிப்பேர் ஆகிருந்தது. இப்போ சரி பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் போகிறச்ச இந்த பிரிட்ஜு வந்து அப்படியே கனெக்ட் ஆகும், அது வழியாக ட்ரெயின் போயிடும். இந்த இடம் தான் அது. இப்போவும் ஏதோ வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த பாருங்கள், தொங்கு பாலம்னு இருக்குது பாருங்கள், அதுதான். அது வந்து ட்ரெயின் போகிறச்ச சேர்ந்துருக்கோம். ட்ரெயின் கூட வந்துட்டுருக்கு பாருங்கள். ட்ரெயின் அந்த பாலத்து வழியாக வருது பாருங்கள். ட்ரெயின் போனதும் அந்த பாலம் வந்து தூக்கிடும். ஏன்னா போட்டெல்லாம் அந்த வழியாக போகிறதுக்காக. இப்போ அந்த பிரிட்ஜுக்குள்ளே, அந்த தொங்கு பாலத்துக்குள்ளே ட்ரெயின் வருது. நானே பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் பார்க்குறேன். அதுக்குள்ளே ட்ரெயின் வருது பாருங்கள், அப்படியே வெளியில் வருது. வெளியிலே வந்துருச்சு பாருங்கள் ட்ரெயின். இந்த ட்ரெயின் ஃபுல்லும் வந்த பிறகு அந்த பிரிட்ஜ் அப்படியே தூக்கிடும். அப்புறம் போட்டில் மீன் பிடிக்கிறவங்களாம் அது வழியாக அப்படியே போயிட்டு வந்துக்குவாங்க. பாருங்கள், ஃபுல் ட்ரெயினுமே வந்துருச்சு. இன்னும் ஒரு இது தான் இருக்குது, கம்பார்ட்மெண்ட்டு. இப்போ கரெக்டாக மத்தியானம் 3 மணி. என்ன ட்ரெயினுன்னு தெரியல, வெளியில் வந்துருச்சு ஃபுல் ட்ரெயினும். எந்த ஊருன்னு தெரியல, போர்டெல்லாம் அவ்வளோ இதுவாக தெரியல. மேலே பாருங்கள், ஐயோ எவ்வளோ பருந்து, அவ்வளோ நிறைய இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1-2 தான் இருந்தது, இங்கே நிறைய இருக்குது. நம்ம பார்க்குறது மறைந்த இந்திய ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாமுடைய நினைவிடம். இங்கே வந்து மொபைல் கேமரா, அதெல்லாமே மொபைல் கேமரா எல்லாமே நாட் அலௌடு. அதனால் இங்கே வெளியில் இருக்கிறதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கட்டிட்டாங்க. நாங்கள் முன்னாடி வர்றச்ச கூட அவ்வளோவா கட்டலை, இப்போ நிறைய கட்டிட்டாங்க. இப்போ உள்ளே போய் எடுக்கிறதுக்கு மொபைல் ஃபோனெல்லாம் நாட் அலௌடு. அதனால் இங்கே நின்று பார்த்துக்கலாம். நுழையிற இடம் அங்கே தான் வந்து என்ட்ரன்ஸ் பாருங்கள். அங்கே போய் உள்ளே போய் பார்க்கணும். இப்போ ராமேஸ்வரம் கடற்கரைக்கு வந்தாச்சு. 3:30 மணி ஆகுது. இந்த மாதிரி ஆர்ச்செல்லாம் பாருங்கள், இப்போ கட்டி அழகாக இருக்குது. முன்னாடிலாம் இந்த மாதிரி ஆர்ச்செல்லாம் ரொம்ப இருக்காது. இப்போ நிறைய டூரிஸ்டெல்லாம் வர்றதுனால அழகாக ஆர்ச் கட்டிட்டாங்க. அதில் அவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக இந்தி எழுத்துக்கள்லாம் இருக்குது. 3:30 மணிக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் குளிச்சிட்ருக்காங்க. நல்லா இருந்தது, தண்ணி நல்லா சுத்தமாக இருந்தது. முன்னாடிலாம் ரொம்ப துணியை அப்படிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ துணிகளெல்லாம் வந்து குளிச்சுட்டு சிலர் துணியை அப்படியே கடலில் விட்டுட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ இந்த பாருங்கள் தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க, அதில் போட சொல்கிறாங்க. முன்னாடிலாம் அங்கே மண்ணுலேயே அப்படி எப்படி போட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ அந்த சிமெண்ட் உர மாதிரி வச்சுருக்காங்க, அதில் போட்டுக்கலாம். நிறைய பேர் கூட காசியில் கூட கேட்டிருந்தீங்க விட்டுட்டு வரலாமான்னு. இதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். வேணும்னா நம்ம குளிச்சுட்டு அந்த துணியை விட்டுட்டு வரலாம், இல்லாட்டா நம்ம வந்து ரூமில் அலசி போட்டுக்கலாம். பாருங்கள், இவர் கூட அந்த இதில் தான் போடுறாரு. நானும் எங்கள் பையனும் இறங்கி போய் சும்மா குளிக்கெல்லாம் இல்லை, அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தான் அந்த கடல் தண்ணியை தெளிச்சுக்கிட்டோம். போன தடவை போன போது நாங்கள் நல்லா குளித்து எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். இந்த தடவை மத்தியானம் கிளம்புனதுனால 2வது தடவை தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால சும்மா தெளிச்சுக்கிட்டோம். குளிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எல்லோரும் சொன்னாங்க. அதனால நானும் என் பையனும் இறங்கி தெளிச்சிட்டு அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து தெளிச்சு விட்டோம். இதுதான் வந்து ராமேஸ்வரம் கோயில். அந்த கடல்லேருந்து இந்த பக்கம்தான் வரணும், வந்து உள்ளே போகணும். 4 மணிங்கிறதுனால ரொம்ப ஒன்றும் கூட்டம் இல்லை. சாமியெலாம் நல்லா கும்பிட்டுட்டு இந்த 1000 கால் மண்டபம் நான் ரொம்ப பார்த்ததே இல்லை, அதை வந்து பார்த்தோம். அது ரொம்ப பெருசாக ரொம்ப பெரிய சுற்று பிரகாரமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் கொஞ்சம்தான் போனேன், அப்புறம் பாதியிலே அப்படி திரும்பி வந்தேன். ஏன்னா அன்றைக்கி பிரதோஷம் வேறு, அதனால்
கோயிலில் நல்ல கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் திரை போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் வந்து கோவிலுக்கு வெளியில். நாங்கள் திரை போடுறதுக்கு முன்னாடி தீர்த்தத்தை எல்லாம் கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா கும்பிட்டுட்டு வெளியில் வந்து நிற்கிறேன் பாருங்கள். அப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா இந்த சங்கு இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படி பார்த்தோம். ஆனால் 4 மணிங்கிறதுனால ரொம்ப கடைகள் கொஞ்சம் திறக்கலை. சில கடைகள் தான் திறந்துருந்தது. அதெல்லாம் தான் அப்படி கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். நல்லா குங்குமம் கலராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த கோமதி சக்கரம்னு சொல்கிறாங்கல்ல, முன்னாடிலாம் வந்து கண்மொழின்னு சொல்லுவோம். இப்போ வந்து கோமதி சக்கரம், அது பேர் இப்போ தான் தெரியுது கோமதி சக்கரம்னு. அது வந்து தாயத்துக்கெல்லாம் வச்சு விளையாடுவோம் இல்லையா இது. சரி, அதுக்காக நான் கொஞ்சம் பார்த்தேன். இப்போல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது. இது வந்து ப்ரௌன் கலரில் இருந்தது. அவர் சொன்னார் இதை வந்து பாலிஷ் போட்டால் அந்த மாதிரி ஒயிட்டாக வந்துடும்னு. நான் அதை தான் சரி கொஞ்சம் அப்படியே பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். கடையில் நிறைய கயிறுகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. சங்கு நான மணிகள், ருத்ராட்ச மாலை எல்லாமே. கோவில் பக்கத்தில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த கடைகள்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. சாலிகிராமம், அப்புறம் ஸ்படிகலிங்கம் என்ன எல்லாமே இருந்துச்சு. நான் இந்த கோமதி சக்கரம் தான் ஒரு 21 வேணும்னு சொல்லிட்டு அது எண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்ல, ஏன்னா கொஞ்சம் இது எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சின்ன சைஸில் இருந்தது. ஒரே மாதிரி எடுத்தேன். அப்புறம் இது வந்து பக்கத்தில் இருக்க கடை. இந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் சங்குலேயே செஞ்ச தோரணம், அப்புறம் அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சோடியும் நான் வேணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த கருப்பு பெருசாக இருக்கும் இல்லையா, அதுவும் நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. சரி இப்போ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கண்ணாடியில் பாருங்கள், முகம் பார்க்குற கண்ணாடியில் சங்குலே எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறையா இருந்தது பாருங்கள். அப்படியே தொங்குறது எல்லாமே வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இந்த கோமதி சக்கரத்துலேயே பெருசு எல்லாம் இருந்தது. இந்த வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. நான் எதுவும் வாங்கலை. இந்த ப்ரௌன் சோழி தான் வாங்கினேன். ஏற்கனவே வச்சுருக்கேன். அது எங்கேன்னு தேடி எடுக்க முடியல. சரி எங்கேயாவது ஏதாவது தேடுறச்ச கிடைக்கும் சரின்னு சொல்லிட்டு 6 இது வாங்கிட்டு வந்தேன். முன்னாடிலாம் நம்ம தாயத்துக்கெல்லாம் வச்சு விளையாடுவோம் இல்லையா, இது கண்மொழி, அந்த ஒயிட்டு சோவி எல்லாம். பல்லாங்குழிக்கு கூட நான் வச்சுருக்கேன் இந்த ஒயிட்டு குட்டி சோவி தான். அப்புறம் சரி இது மாத்திரம் 6 பீஸ் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கடையில். ஒரு 4 கடை சேர்ந்த மாதிரி நல்லா இருந்தது பார்க்கவே. கொஞ்சம் நேரம்தான், டக்குன்னு போயிட்டு அப்படியே வெளியில் வந்து பார்க்குறதுக்கே ஒரு 5:30 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ஊருக்கு வேறு போகணும். அதனால் சும்மா அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு சரி சீக்கிரம் கிளம்புன்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். இந்த சங்குலாம் பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த கடையில் நிறைய சங்குலாம் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி கிஃப்ட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இப்போ எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. அதெல்லாமும் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய நார்த் இண்டியன்ஸ் அவங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கடையில். அப்புறம் அப்படி பார்த்தேன். அப்புறம் நீங்கள் போன தடவையே கல்கட்டாவில் சங்கு வளையல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சரி இந்த கடையில் இருக்கான்னு பார்ப்போன்னு பார்த்தேன். இங்கே ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வளையல்கள் பாருங்கள் எவ்வளோ இருந்தது. அதெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பழக்கம் இல்லாதனால சும்மா அதெல்லாம் பார்க்கல. இது ஊதுற சங்கு, அந்த வலம்புரி சங்கு எல்லாமே இந்த கடையில் இருந்தது பாருங்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் வலம்புரி சங்கு. அதிலே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்தது, சின்னது பெருசு எல்லாம். அப்புறம் அந்த ஊதுற சங்கு எங்கள் இதிலெல்லாம் இந்த ஊதுற சங்கில் வெள்ளி பிடிச்சி வைப்பாங்க சின்னதாக வாங்கி. அது எந்த விசேஷம்னாலும் இதை தான் நாங்கள் எடுத்து ஊதுவோம். அப்புறம் சும்மா வெள்ளை சங்கும் ஒன்று வச்சுக்குவோம், அதுவும் இருக்கும். வெள்ளி பிடிச்சும் வச்சுக்குவோம், 2 சங்கும் இருக்கும். அந்த சங்கெல்லாமே நாங்கள் வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் தான் வாங்குவோம். ஊதி பார்த்து அப்படி என்னவோ சொல்லுவாங்க. எனக்கு ஊதுறது கூட எனக்கு அவ்வளோவா சரியாக அந்த சங்கில் ஊத வராது. எங்கள் வீட்டுக்காரர் தான் எப்போவுமே விசேஷம்னா அந்த சங்கில் ஊதுவாங்க. அப்புறம் இந்த கடையில் அப்படி பாருங்கள் என்னென்னோ பாசி பவளம், அப்புறம் பாருங்கள் சங்கு செஞ்ச வளையல். அதுதான் கேட்டேன், சரி அங்கேயே மிஸ் பண்ணிட்டோம் இங்கே பார்ப்போன்னு. இந்த சோழியும் அந்த சங்கு வளையலும் வாங்கலான்னு. ஆனால் பார்த்தா என் சைஸு இல்லை அவர்கிட்ட. போட்டு பார்த்தேன், உள்ளே நுழையல.
அப்புறம் சரின்ட்டு அது ஷேப் கூட பாருங்கள் அப்படி ஒன்றும் ரவுண்டு மாதிரி இல்லை, ஏன்னா அது சங்கிலே செய்கிறதுனால அப்படி தான் வரும்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அந்த சோழி மாத்திரம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, அங்கேயும் இதெல்லாம் பார்த்தோம். இந்த கோமதி சக்கரம் இவர்கிட்ட நல்லா ஒயிட்டாக நல்லா இருந்தது. அப்புறம் அவர் நல்லா பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே சொன்னார். இப்போ நம்ம எல்லோரும் கோமதி சக்கரம் வச்சு சாமி கும்பிட்றோம் இல்லையா, அதனால் இது நல்லது அப்படி இப்படின்னு அவரும் சொன்னார். அப்புறம் இது வந்து ஊதுற சங்கு, இது ஊதுனா காரைக்குடிக்கே சவுண்டு கேட்கும்லாம் கிண்டல் அடித்தார். அப்புறம் வாங்கிட்டு போங்க அப்படின்லாம் சொன்னார். என்கிட்ட சங்குலாம் நிறையா இருக்குது, அதனால் நான் அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு, ஆனால் நல்லா இருந்தது இவர்கிட்ட பாருங்கள். அப்புறம் என்னவோ வேறு வேறு மாதிரி சங்குகள் எல்லாம் இருந்தது. இவர்கிட்டையும் வலம்புரி சங்குலே கலர் கலராகவும் வச்சுருந்தார். இந்த பாருங்கள், அந்த ஊதுற சங்குலே குட்டி சங்கு இருக்குது. அப்புறம் அந்த கடையில் இருந்த மாதிரி இந்த கடையிலையும் கிஃப்ட்டு ஐட்டம்ஸ் வச்சுருந்தார். இந்த பாருங்கள், இதுதான் ஊதுற சங்கு. இது எவ்வளவோ விலை சொன்னார், 1800 என்னவோ சொன்னார். இப்போல்லாம் ரொம்ப இந்த மாதிரிலாம் நல்ல குவாலிட்டி சங்கு கிடைக்கிறதில்லன்னு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். மணி வந்து 6:45 ஆயிடுச்சு. சூரியன் பாருங்கள் அப்படியே சன்செட் அப்படியே நல்லா அழகாக தெரியுது அந்த பக்கம். சரி இப்போ கிளம்புனா தான் ஊருக்கு போகலான்னு இந்த பக்கம் பாருங்கள், கடலில் போட்டு, அந்த போட்டில் லைட் எரியறதெல்லாம் தெரியுது பாருங்கள். சூப்பராக கொஞ்சம் இறங்கி நின்று பார்த்தோம். காற்று அப்படி சூப்பராக அடிச்சுது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புனோம். 7 மணிக்கு கிளம்புனா தான் ஒரு 9-9:30 ஊருக்கு போயிடலான்னு அப்படியே கிளம்பியாச்சு. ராமேஸ்வரத்தில் காசி தீர்த்தத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணியாச்சு. நல்லா சாமி பார்த்து பூஜைகளெல்லாம் பண்ணி கும்பிட்டாச்சு. இப்போ ஊருக்கும் கிளம்பியாச்சு. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.